எங்கே அவதாரம் எடுத்திருக்கின்ற வாருங்கள். இங்கே அவதாரம் எடுத்திருக்கின்றார்கள். மதுராபுரி வம்சராஜன் தங்கை தேவகி வயிற்றிலே சிறைச்சாலையிலே 8வது குழந்தையாக என் பெருமாள் பிறக்கிறார். யாருக்கு மகனாக வளர்கின்ற வாருங்கள். மகனாக வளர்கின்றார். ஆயர்வாணி வட்டணத்திலே யசோதைக்கு மகனாக அம்பரை கோனாருடைய மனைவி அசோதையம்மாளுக்கு என் பெருமாள் ஒரு செல்ல குழந்தையா வளர்றார். சரிம்மா. வளர்ந்து வரும்போது அங்க ஏகப்பட்ட லீலைகளை செய்து வருகிறார். ஆமா. அவர் செய்யக்கூடிய லீலைகளை தாங்க முடியாமல் கோபிகா பெண்கள் எல்லாம் வந்து தினந்தோறும் அசோதையிடத்துல வந்து சொல்றாங்க. ஆமா. ஏண்டி அசோதை என்ன ஏன் மயிலி ஆடி என்ன ஏன் கோபத்துல வந்து நிக்கிறீங்க, காப்பி குடிக்கிறீங்களா? ஆமா. என்ன யார் இப்போ எதுக்கு காலையிலே வந்து 11 மணிக்கு அழகிய விடிய கண்ணையங்கடி உள்ள அழகா தூங்கிட்டு இருந்தான். ராத்திரி தூங்க விடல அழுத செவுட்ல 2 அடி அடிச்சேன். அப்படியே பிள்ளை அடி பத்தி வச்சிருக்கேன். ஒரு பிள்ளையை பத்தி வைக்க சொன்னா ஒரு தொல்லையை பத்தி வச்சிருக்கிய. நீ ஒரு பொம்பளையா? நீ நான் பொம்பளையா? என் புருஷன்காரருக்கு நல்லா சொல்லுவாரு. என் பிள்ளைய மாதிரி இந்த உலகத்துக்கு எவ்வளவு பிள்ளை பத்தி வச்சிருப்பாரு. ஆமா. அந்த கருவாப்பையில மாதிரி ஒரு பிள்ளை எவ்வளவு பக்க முடியும்? என் பிள்ளைய மாதிரி அழகா உனக்கு பிள்ளை இல்லைன்னு போறாம என் பிள்ளை அப்படி அவன் சிரிப்பழக அவன் ஒரு இடத்துல முடிச்சான்னா சின்ன பிள்ளையா இருந்தா அவ்வளவுதான். ஏய் உன் பிள்ளை இப்ப அழகா இருந்தா மட்டும் போதாது. அவன் என்ன பண்றான்னு உனக்கு தெரியுமா? என் பிள்ளை என்ன பண்ணவனே எங்க வீட்டுல வந்து உன் பிள்ளை களவு செய்யறாண்டி. என் பிள்ளை? ஆமா. சத்தியம் பண்ணி தான் சொல்றியா? என் பிள்ளை அப்படி உன் வீட்டுல வந்து என்ன களவு செஞ்சா? என்ன களவு செய்யறான்னு தெரியுமா? களவு செய்யறா பானை இருக்கு பானை காணோம் காலையிலே போயிடலாம். உன் வீட்டுல பாலை குடிச்சது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? பூனை. மூதே பூனை குடிச்ச பானை திறந்து கிடக்கணும்லாடி. மூடி வச்ச பானை மூடி வச்ச மாதிரி இருக்கேன். சகோதரியா பிறந்தா எல்லாம் அவன் வீட்டுல கடவுள் செஞ்சிருக்கான். அவன் பிள்ளை என்னத்தை காணும்? ஒரு பானையே வெள்ள வச்சிருந்தேன். உன் மோரை பார்த்தாலே வெள்ளையை பிடிக்க தோணாத. நல்லா ஞாபகப்படுத்தியா வெண்ணதான் வச்சிருந்தியா? சட்டியை காணலையா? சட்டியை ஒரு நாள் கலவம் காய போட்டு 2 இடிக்க வச்சு மாட்டி வீட்டு போயிருக்காங்க. அந்த சட்டியை இவனும் யூஸ் பண்ணுவா, புருஷனும் யூஸ் பண்ணுவா, இவன் 3 யூஸ் பண்ணுவான். ஒரு சட்டியை குழம்பு வச்சா
ஏடியா சட்டி நான் வந்து சட்டி விலைக்கு சொல்றா பாத்தீங்களா? இந்த மாதிரி உன் பிள்ளைங்க வீட்டுல வந்து பால் மோர் தயிர் வெண்ணெய் பழைய கஞ்சி கூட வைக்க விட மாட்டேங்கிறான். வீட்டுல என்னத்த காணோம்? ஏகப்பட்ட களவு செய்யறாண்டி. நல்ல யோசனை பண்ணிக்கிடுங்க. என் புள்ள திருடக்கூடிய புள்ள கிடையாது. திருடக்கூடிய பிள்ளைன்னு சொல்றியா? இந்த கண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தீராத விளையாட்டு பிள்ளை, தீராத விளையாட்டு பிள்ளை, நட்டது பதில வெண்களுக்கு மோயாத தீராத விளையாட்டு தீராத விளையாட்டு பிள்ளை, தீராத விளையாட்டு வருவதிலே வெண்களுக்கு மோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை, அப்பளம் கொண்ட தருவா, பழம் கொண்டு தருவா, காதிருக்கின்ற போதிலே ரெட்டி பிடிப்பான், அப்பளம் கொண்டே வருவா, பழம் கொண்டு தருவா, அப்பளம் கொண்டே வருவா, ஆதிருக்கின்ற போது ரெட்டி வரிப்பான், அப்பளம் கொண்டு வருவா, என்னப்பா என்ன வேண்டாம், என்னப்பா என்ன வேண்டாம், அதை இச்சிப்படுத்தி வடித்த கொடுப்பான், விளையாட்டு பிள்ளை, தீராத விளையாட்டு பிள்ளை, மன்னன் வருவதிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. அடி யசோதே, உன் பிள்ளை தீராத விளையாட்டு பிள்ளையடி. என் பிள்ளை பத்தி குறை சொல்றவனுக்கு எவ்வளவுக்கு அருகதை இந்த கிடையாது. பாரு, அவன் என்ன செய்வான் மட்டும் கேளு. என்ன செய்வான்? ஒரு வாழைப்பழத்தை கொண்டு ஓடி ஓடி வருவான். என்கிட்ட கொண்டு மாமி இந்த பழத்தை சாப்பிடணும் கொடுப்பான். நானும் கண்ணன் தந்து விட்டாங்க என்று அதை வாங்கி தொலிய உரிச்சு வாயில தாண்டி வச்சேன். கையில இருந்து தட்டி பறித்து ஓடுகிறாண்டி உன் பிள்ளை. நீ எல்லாம் பெரிய பொம்பளை ஊருக்குள்ள சொல்லிட்டு அலையாத. ஏன் சின்ன பிள்ளை வாழைப்பழம் கொண்டு வந்தா என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? மகனே எனக்கு வேண்டாண்டா நீ சாப்பிடுன்னு சொல்லணும். சின்ன பிள்ளை வாழைப்பழத்தை பிடிக்கிட்டு இருக்கீங்க பொம்பளையா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி நீ என்ன வாய் பேசுறீ? நீ ஒரு பொம்பளையா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எத்தனை பேர் நாங்க எவ்வளவு பேர் இப்ப தவம் செஞ்சிருப்போம். எங்க குடும்பமே அவ்வளவு ஒரு பெருமைப்பட்டு ஏய், நீ பெற்று வச்சிருக்கியே கருவாப்பைய. ஆ. வெறும் கள்ள பிள்ளை கள்ள பிள்ளை கள்ள பிள்ளை கள்ள பிள்ளை கள்ள பிள்ளை கள்ள பிள்ளை. இந்த கூட்டத்துல வச்சு என் பிள்ளைய எந்த கூட்டத்துல? இது ஒரு கூட்டமா? நாளைக்கு மத்தியானம் வரும்போது ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை அடிச்சு சொல்லுவேன். நீ பெற்று பிள்ளை கள்ள பிள்ளை கள்ள பிள்ளை கள்ள பிள்ளை கள்ள பிள்ளை கள்ள பிள்ளை. ஏ கடவுளே விட்டான மரமா விட்டு. எம்மா எம்மா ஏய் ஏய் சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் நான் சொல்லி எதுக்கு இதை வச்சு குத்து கையை வச்சு குத்தி குத்தி அங்க வீங்கிட்டு போகுது. சும்மா இருக்க நான் சாப்பிடுறேன். சித்தப்பா எம்மா நான் கண்ணப்புள்ள பார்த்துட்டேன்னு எனக்கு யாருமே பசி இறங்க தெரியாது. அம்மா கண்ட கடைகளை போடுவாரோ? கடவுளை கண்டுட்டு ஏங்கி வச்சு பேசுறாளே. அம்மா நான் நல்லதங்கா மாதிரி நல்லதங்க பச்சை பாலம் பச்சை பாலம் நல்லதங்க 7 பிள்ளைகளுக்கு கட்டுக்கு போட்டு அவளும் குதிச்சுட்டாளாம். நீ இருக்கா? பச்சை வாழை மட்டும் தீ குளத்துவேன். அப்படிப்பட்ட தர்ம பத்தினி. சரி. என் புருஷனை தவிர வேற எவன்கியாவது பேசியிருப்பனா அந்த அரிசிகளாக மட்டும் தான் எனக்கு தெரியும். ராமகிருஷ்ணனியா? அவரு என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி. சரி, அது அந்த பிள்ளை என்னங்க எதுக்கு நீ கோவப்படுற? எதுக்கு இந்த அலப்பறை பண்ணிட்டு இருக்கேன்? வார்த்தை பேச மாட்டேன். என் புருஷன் என்னங்க என்னை கள்ள பிள்ளை பத்தினு சொல்றாங்க. ஆபாட்டுக்கு சொல்லிட்டு போறாளா? இந்த மாதிரி எனக்கு தப்பா நினைக்காதடி. நேராயிட்டு இல்ல, அதான் களவு செய்யற பிள்ளையத்தான் கள்ள பிள்ளை கள்ள பிள்ளை சாட்டா சொன்னேன். மற்றபடி நீ தப்பான வாழ சொல்லலடி. நானும் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைச்சேன். அப்படி சொல்லிட்டீங்களோ? சரி இந்த மாதிரி ஒரு பிள்ளைய தட்டி வச்சுக்க விலகி வச்சுக்க. கையில மட்டும் அகப்பட்டாங்க அந்த கண்ணனை என்ன பண்ணுவனே தெரியாது. என்ன பண்ணுவ நீங்க? அத பாருங்க, அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என் பிள்ளை இனிமேல் உன் வீட்டுக்கு களவு செய்ய வந்தா அவனை பிடிச்சி ஒரு உரல்ல கட்டி வச்சுட்டு வா. அப்படி இந்த பெண்கள் எல்லாம் அவரவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். யசோதை கண்ணனை கூப்பிடுறா. ஏ கண்ணா, இங்க வா. அம்மா ஏ கர்வப்பையில அம்மா அவங்க வீட்டுல போய் களவு செஞ்சியடா? அம்மா நான் களவு செய்யவே இல்லம்மா. அப்புறம் ஏன்டா தினமும் வந்து என் உயிரை எடுக்கிறாங்க? இந்த பெண்களுக்கெல்லாம் என் மேல ஒரு கண்ணு. நம்ம வீட்டுல என்ன குறை உனக்கு? பால்ல குறைவா, மோர்ல குறைவா, தயிர்ல குறைவா, வெண்ணெயில குறைவா, நெய்யில குறைவாடா? நீ சொல்றது எனக்கு தப்பாவே கேக்குது. தப்பாவா? இந்த குறைவான்னு சொல்றியே. குறைவா இல்ல குறைவா. ஏன்னா மணி அந்த நேரம் எல்லாம் சுருக்கணும். தெளிவா சொல்லு. வீடியோ எடுத்து போடுவா பாத்துக்க போற. அதை யாராவது கமெண்ட் போட்டு இழுத்து விட்டுருவா பாத்துக்க. அது திருச்செந்தூர்ல அவைய பார்த்தா தானே பிரச்சனை வரும். நம்ம அப்படியே வந்தாலும் உன் குடும்பம் தானே சமாளிச்சுக்கலாம். சொந்தக்காரங்க நம்மகிட்ட கூட பெரிய செல்லு இருக்கா இல்லையா? அங்கதான் இப்ப ஆப்பிள் ஐபோன் இருக்கு.
அப்படி என்று சாமி வந்துட்டு அங்க என்ன இருக்கு பாருங்கள். ஆகின்றது. அழகாகவே இந்த மாயவன் வளர்ந்து வரக்கூடிய சமயம் ஆ. யசோதை கண்ணனை மாடு வைத்தோ மகனை என்ன அனுப்புகிறார். சரிதான். என் பெருமாள் வசுக்களை அழைத்துக் கொண்டு சரி. கண்ணகை மாற்றின் கரையோரமாக நிறை சாய்த்தார். ஆமா. என்று கொண்டிருக்கும் போது அங்கிருந்து தேவாதி தேவாட்கள் கண்ணா அபயம் என்று ஓடி வருகிறார். பக்கத்துல புள்ளிமானாக வைத்துக் கொண்டால் தங்கை பார்வதி அபயம் என்று ஓடி வர அவர்களே மானாக வைத்துக் கொண்டு சிவபெருமான் அங்கிருந்து ஓடி வர அத்தான், ஆ, என்னை காப்பாற்றுங்களத்தான். மைத்துனா வருக 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 மைத்துனா. மன்னர்களை சென்று உடனடியாக கொண்டு வாருங்கள். அத்தான் இந்த காட்டுக்குள் ஏன் அரக்கனுக்கு பயந்து இப்படி ஓடி வந்து அரக்கனுக்கு கொண்டிருக்கிறீர்கள்? வரத்தை கொடுத்துட்டேன். கொடுத்த வரத்தை சோதிக்க வர்றேன். அதனால ஆகையினால் நீங்கள் சென்ற அரக்கனை தலையெடுத்து வர வேண்டும். அரக்கனை கொல்லணும்னா உடனே எல்லாம் போக முடியுமா? இவ்வளவு ஆடு மாடுகளை விட்டு விட்டு நான் எப்படி செல்ல முடியும்? ஆடு மாடுகளே ஒரு அவசரத்துக்கு வித்துடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வைக்கலாம் முடியாது. அத்தான் தங்களை கலங்க விட்டு விரட்டி வரக்கூடிய சென்றால அரக்கன்களத்தை நான் சென்று அரைக்க வேணுமானால் உமக்கு ஆட்டை மேய்க்க சம்மதமா? மைத்துனரே மாதேவா. அடையவெல்லாம் மாடு மேய்ப்பார். மகதேவன் மாடு மேய்ப்பார். அத்தான், அரக்கனை நான் கொல்ல போனா இந்த ஆடு மாடு நீங்க மேய்க்க சம்மதமா? என்ன கேட்டிய? மேய்க்க சம்மதமா? மாடு மேய்க்க சம்மதமான்னு கேட்டேன். போனா போதும், மேய்ச்சிருக்கேன், விடுங்க. அப்படி சொன்னா போதாது. இந்த ஈசன் மாடு மேய்ப்புன்னு சிரிச்சமும் சொல்லணும். இந்த ஈசன் மாடு மேய்க்கிறையா? பிடிக்க தடிக்கம்பு, ஆ, பிடிக்க சீக்குளன், போதும் போதும், இதே போதும். இதை ரெண்டையும் வச்சு சமாளிச்சுக்கிறேன். இது இல்லாம உங்களால முடியாது. இது என்னது? கிடைக்கதை கஞ்சி கலசம். இதுல நீங்க என்ன ஆகாரம் கேட்டாலும் கிடைக்கும். சூடா 16 வயசுல பொண்ணு கிடைக்குமா? அத்தான் இந்த கிடைக்கலை கஞ்சி கலசம் வரை போனால் அது கைலாசம் வரை இதற்கு ஈடுபெறாது. என்ன 5000 போட்டு உடைச்சு விடுவேன். இந்த பானைக்கு இவ்வளவு பெருமையா? அப்படி என்று சிவபெருமானை மாடு வைக்க செய்துவிட்டு என் பெருமாள் சரி. சென்றாளன் அரக்கனையோ 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 ஒரு ஜனத்தில் கொண்டு மாறேன் என் பெருமாளே. ஒரு ஜனத்தில் கொண்டு வாரேன் என்று தாமோதரன் பலி நடத்தா. நடந்த திருமால விடவிட்டு நாதனார் கொடுத்த வரம் சோதிக்க வென்றேன். சரி. தொடர்ந்து வந்த அரக்கன் நம்மை துதிக்க வேஷம் கொள்ள வென்றேன். ஆமா. படந்தாளிலுமே துயிலும் பள்ளி கொண்ட பட்சமாலும் சரி. ஒரு மடந்தை ஒரு மாகி எல்லோ எவர் வனத்தில் வந்தார். மாயவன் அழகாக அரக்கனை சங்காரம் செய்ய புறப்படுகிறார். சரி. புறப்படும் போது நினைக்கிறார் ஆ, இதே ரூபத்தோடு சென்றவனால் அரக்கன் நம் தலையை அறுத்துருவான். நிச்சயமாக. அத்தான் சிவபெருமானுக்கு அழிவு கிடையாது. ஆனா அரக்கனுக்கு பயந்து ஓடினார். ஏன் தெரியுமா? எதற்கு? அந்த வரத்தை மறுபடியும் கேட்டா நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. ஆமாம்மா. ஆனா நம்மை அப்படியல்ல தூண்ட விழுத்து நீட்டான நம்ம தலையை அறுபட்டு விடும். கண்டிப்பாக. அப்படியானால் அவனை நம்ம மெய் மறக்க செய்யணும். சரி. இந்த வரத்தை அவன் மறக்கணும். அது எப்படி முடியும்? சிவனை மறக்க வேண்டும். இந்த காட்டுக்குள்ள ஏன் வந்து நிக்கிறோங்கிறதையும் மறக்கணும். சரி. அப்படி என்றால் அவன் அழகான ஒரு பெண்ணை பார்க்கணும். பெண்ணை பார்த்தால் அரக்கன் மெய் மறப்பான். அப்படி என்ற மாயவன் அழகான ஒரு மோகினி பெண்ணாக சமைக்கின்றார். சரி. இப்படி ஒரு கோலம் கொள்கிறார் பாருங்கள். எப்படி கோலம் நடக்கின்றா? பச்சி பச்சி என்று கண்ணை பார்த்து பச்சை சேலை அழகாம் பச்சை சேலை அழகாம் அந்தோடு மாளிகை பச்சை தந்தையே பெண்ணே தோணும் பொருளே மாடும் சுந்தரியே நானும் தேவே மாடி மாயின் அழகா பச்சி பச்சி என்று கண்ணை கண்ணை பச்சை சேலை
கொத்தி கொத்தாகவே முத்திகள் கொப்பி காதி நழகா கொப்பு காதி நழகா வந்தவர்களுக்கு ஓதி பூமொழித்து பாதி அழுவதுண்டு ஓதி பூமொழித்து பாதி அழுவதுண்டு பொன்னை கோலத்தலை பத்திரமாத்தி தங்கி தன்னை புத்தி தாரியா பத்தி பச்சளிப்பு கட்டி வீச்சை போலே பத்தி வாசலுக்குள் கட்டி வீச்சை போலே பக்கம் பார்த்தே கண்களா உலகம் ஈரேழோ நிலை ஓட முத்த நடையா காட்டரக்கனை வேட்டையாட கடுகிற ஒரு பெண் வேஷம் கொள்வாரா மாயவன் அரக்கனை சங்காரம் செய்ய அழகான ஒரு பெண்ணாக சமைக்கின்றார் எப்படிமா பச்சி வச்சி என்று கண்ணை வகட்டு என்ற பத்தி சேலையழகா பல்லு தன்வெளியை வெள்ளத்தானும் சரி வாணி வாயினழகா கொத்து கொத்தாக முத்துகள் தொக்குகின்ற ஒரு கொப்பு காதினழகா ஓதி பூ முடித்து பாதியாய் வகுத்த பெருமாளுக்கு கொண்டை கோலத்தினழகா பத்திர மாத்து தங்க சித்திர வேலை செய்த வட்ட பொட்டுத்தாளியா உலகம் ஈரேழும் வில்லை மதிக்கும்படி ஒரு கை வீச்சினழகா ஒட்டி வித்தைக்குள்ளே வட்ட வேர்கள் தப்பி ஓட ஒட்ட நடைனழகா காட்டரக்கனை வேட்டையாட கடுகவே என்பெருமாள் பெண்ணாக சுமைந்தார் சரி சமைந்த மாயவன் வல்லரக்கனை தேடி வரத்துல வாரார் ஆமாமா வல்லரக அங்கிருந்து வாரான் சரி ஒத்தையடி பாதை வல்லரக்கனை கண்டார் என் பெருமாள் சரி நினைக்கிறாரே இவன் சிவனை மறக்கன்னு சொன்னா ஆ. அவன் என்னவெல்லாம் நமது மேல் வர வேண்டும் என்ன நம்ம மீது வரணும்னா அவனுடைய சிந்தை நம்ம பக்கம் திருப்பணும் என்ன சிலர் பாருங்க ஆ. சேலை குறைத்துடுத்த சிங்காரமான இடை துபன இடை அழகும் துடை அழகும் எங்கிதமான நடை அழகும் எல்லாம் வடிவம் அப்படி பார்த்தா பாருங்க வல்லரக்கே ஒரு ஏக்கம் ஏங்கிட்டான் பெண்ணினுடைய அதாவது மாயவன் உடுத்த சேலையை குறைத்து கொசுவனை எடுத்து மறுபடியும் அப்படி சொல்லுறார் ஆஹா வல்லரக்கன் மனசு அப்படி சேர்த்தே சொல்லிட்டார் அதோட மயங்கினான் வல்லரக்கன் பார்த்தான் ஆகா எவ்வளவு அழகு இந்த காட்டுக்குள் தன்னம் தனிமையாக வருகிறாள் இவள் யாராக இருப்பான் இப்படிப்பட்ட பெண்ணை கண்டு நம்ம பேசாம போலாமா அவள் அப்படியே பெண்ணினுடைய என்ன வந்தது பாருங்க ஆ. சிவனை மறந்தா சிவன் கொடுத்த வரத்தை மறந்தா காட்டுக்குள்ள ஏன் வந்து நெக்குரணியோட மறந்து போச்சு சரிம்மா இவளிடத்தில் நாம் எந்த ஊரு என்ன பேருன்னு முதல்ல கேட்டாகணும் ஆஹா அப்படின்னு நேர பெண்ணிடத்துல வந்து அடியே. அழகாக கேட்கிற நடிப்பெண்ணே கேட்கண்ணா. இந்த காட்டுக்குள் வந்து தன்னம் தனியாக நிற்கிறாய் சரி. எந்த ஊரு எந்த தேசம் எங்கே வந்த எங்கு வந்த ஊதான் என்ன கேதான் உந்தன் தேர நாமம் எங்கு வந்த விவரம் எங்கு வந்த விவரமாக என் அம்மா பெண்ணரசே இங்கு வந்த விவரமாக எங்கு வந்த விவரமறிய சொல்ல வேண்டும். எந்த ஊரு எந்த தேசம் ஐயன் பேர் படிக்கணும்னு சொல்லுங்க. அம்மா பெண்குடியே எங்கே இருந்து இங்கே வந்திருக்கின்றாய் ஆஹா
அப்படின்னு இவங்க கேட்கும்போது அப்போது ஆசை மொழிகளை பேசணும்னா நல்லா இருக்க சொல்றான். ஐயா, உங்கள் அரமனைக்கு நான் வரணும்னு சொன்னா எனக்கு ஒரு சத்தியம் வந்து செய்து கொடுங்க. என்ன சத்தியம் செய்து தர வேண்டும் கொடி? உங்கள் தோன்றி வந்தனை எடுத்து தோஷமில்லா உங்கள் சிரசை சரி 3 முறை சுத்தி உங்கள் தொண்டையை வைத்தீர்கள். ஆனால் ஆமா, உங்கள் அரமனைக்கு நான் வர தடையில்லை சரிதான் அப்படி என்று சொன்ன உடனே மலரகன் என்ன செய்ய பாருங்க, செய்தார் காதலில் மதிமயங்கி மதிமயங்கி எனக்கு நான் கொடுத்தவரா கொடுத்தவரா இடையே சத்தியம்மா சத்தியம்மா இவனை போகாரணவே போகாரணவே எனக்கு தோன்றவில்லை கையெழுத்து பாராதே பாரடியின் சத்தியத்தை கண்டு தூண்டி விரல் எடுத்து சிரமதி 3 முறை சுத்தி அவன் தொண்டையில தோன்றான். அவன் தலையானது துண்டாகவே எடவட்டாரை கடலை சென்று விழுந்தது. உடனே மாயவன் பெண்ணாகவே சமைத்தவன் எடுத்தார் இடக்கோலம் அழகாக நடந்து எங்க வர பார்க்க சிவபெருமான் முன்பில் வருகிறார். அத்தான் அரக்கனை கொண்டீங்கன்னா என்ன ரூபத்தோடு கொண்டீங்க? பெண் ரூபத்தோடு சென்றேன், அரக்கனை கொண்டேன். அந்த பெண் ரூபத்தை நான் உடனே பார்க்கணும். இல்லை எத்தான் நம்பிக்கையோட போட முடியாது, அப்படியே எடுக்கணும்னு சொன்ன ஒரு கோடு போடுவேன். எக்காரணத்தை கொண்டும் கோட்டை தாண்டி உள்ளே வரக்கூடாது. அப்படி என்று ஆகட்டு மந்தையில் பெருமாள் ஒரு கோடு வந்து போட்டு அந்த பக்கமாக நின்று அழகாக பெண்ணாக சமைந்தார். பெண்ணை கண்ட சிவபெருமான் மெய் மறந்தார், அத்தான் என்பதை மறந்து கோட்டை மறந்து ஓடி சென்று மாயவனை தழுவினார். இயங்கி நிற்கும் போது Hare